படையலில் வைத்த மதுவில் விஷம், கோயில் சாமியாடி பலி. முன்விரோதம் காரணமாக கோவில் படையலில் வைக்கப்பட்ட விஷம் கலந்த மதுவை குடித்த சாமியாடி பலியான சம்பவம் அப்பகுதியில் பேசுபொருளாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் வடலிவிளையில் அமைந்துள்ள சுடலைமாடன் கோயில் திருவிழா கடந்த 1ஆம் தேதி நடைபெற்றது. ஊரே திரண்டு வெகு விமரிசையாக நடத்திய இந்த திருவிழாவில் சுடலைமாடன் சுவாமிக்கு பிரம்மாண்ட படையல் ஓடப்பட்டது. மது பிரியரான சுடலைமாடனுக்கு உணவுடன் வகை வகையான மதுவும் படையலில் வைக்கப்பட்டது. இரவு சாமியாட்டம், குறிசொல்லுதல் எல்லாம் முடிந்து பக்தர்கள் பரவசத்துடன் வீடு திரும்பிய பின் சாமியாடிக்கும் கோவில் பணியில் ஈடுபட்டவர்களுக்கும் படையலில் வைக்கப்பட்ட மதுவை பூசாரி கொடுத்து அனுப்பியதாக தெரிகிறது. வைத்தியநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சாமியாடி செல்வகுமாரும் வடலிவிளை பகுதியைச் சேர்ந்த அருள் என்பவரும் சுடுகாட்டு பகுதிக்கு சென்று பூசாரி கொடுத்த மதுவை குடித்ததாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்திலேயே இருவருக்கும் நெஞ்சில் எரிச்சல் ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டதாகவும் தெரிகிறது. உடனடியாக நண்பர்களுக்கு போன் செய்து விவரத்தை கூற அவர்களும் பதறியடித்துக் கொண்டு அங்கு ஓடிச் சென்று பார்த்தபோது அருள் மயக்க நிலையிலும் செல்வகுமார் மூச்சு பேச்சு இல்லாமலும் கிடந்துள்ளனர். உடனடியாக அவர்களை மீட்ட நண்பர்கள் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு இருவரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் செல்வகுமார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அருள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் கூறியுள்ளனர். இந்நிலையில் செல்வகுமார் உடலை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் அருந்திய மதுவில் விஷம் கலந்திருந்ததாக தெரிவித்திருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் கோயில் விழா தொடர்பாக இருதரப்பினரிடையே கோஷ்டி பூசல் இருந்தது தெரிய வந்தது. இந்நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த அஜின் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடம் மதுவில் விஷம் கலந்ததற்கு கோஷ்டி பூசல்தான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சாமிக்கு வைத்த படையலில் இருந்து கொடுத்து அனுப்பப்பட்ட மதுவை குடித்து சாமியாடி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.